ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற எல்லா ஆப்ஸ்க்கும் டேரக்ட் பிளேஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க, பார்த்து முடிச்சக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஆப் ரொம்ப பிடிச்சிருன்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ஆப்போட நேம் வந்து பார்த்தா ஸ்க்ரீன் கிராஃப்ட். இது நமக்கு வந்து பார்த்தா வால்பேப்பர் ஆப். இந்த ஆப் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா கீழே வந்து பாருங்கள் எக்ஸ்ப்ளோர், வால்பேப்பர், கலெக்ஷன், மோக்கப் வந்து கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்ப்ளோரில் நமக்கு வந்து இப்போ நிறைய ஹோம் ஸ்க்ரீன் செட்டப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஹோம் ஸ்க்ரீன் செட்டப்க்கு அவங்க என்ன விசிட் யூஸ் பண்ணாங்க, வால்பேப்பர் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அது வேணும் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஆப்பில் நம்ம நிறைய வால்பேப்பர் கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஜஸ்ட் அப்படியே கீழே ஸ்வைப் பண்ணிட்டே போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா நிறைய வால்பேப்பர்ஸ் வந்து வரும். உங்களுக்கு எந்த வால்பேப்பர் பிடிச்சிருக்கோ அதை அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப் நமக்கு வந்து பெய்டான ஆப் தான், பட் ஃப்ரீயான வால்பேப்பர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ பெய்டான வால்பேப்பரில் நமக்கு வந்து டைமண்ட் சிம்பிள் வந்து போட்டிருப்பாங்க. அது நமக்கு வந்து பெய்டான வால்பேப்பர்ஸ், அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. தென் அது பக்கத்தில் வந்து கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ வால்பேப்பர்லாம் ஃபோல்டர் வைஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. தென் அது பக்கத்தில் வந்து பார்த்தா மோக்கப் வந்து இருக்கும். இங்கே மோக்கப்பில் வந்து நிறைய ஃப்ரேம் வந்து இருக்கிறது வந்து பார்க்க முடியும். ஸோ அந்த ஃப்ரேம்க்குள்ள நம்ம ஸ்க்ரீன்ஷாட் வந்து செட் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் நான் சாம்சங்கோட ஃப்ரேம் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ செலக்ட் பண்ணிட்டு மேலே வந்து பார்த்தா ஆட் இமேஜ் இருக்குது. ஸோ அங்கே நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒன்று செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து பேக்ரவுண்ட் கலர் இருக்கும், அதை எனக்கு பிடிச்ச மாதிரி செட் பண்ணி சேவ் கொடுத்துட்றேன். இப்போ நம்ம கேலரியில் வந்து பார்த்தா இமேஜ் வந்து சேவ் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம் அந்த ஃப்ரேம்க்குள்ள ஸ்க்ரீன்ஷாட் வந்து பார்த்தா இருக்குது. ஸோ இந்த மாதிரி மோக்கப் இமேஜஸ்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது நல்ல ஒரு வால்பேப்பர் ஆப், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இந்த ஸ்க்ரீன் கிராஃப்டோட இன்னொரு பெஸ்ட்டான வால்பேப்பர் ஆப் வந்து இருக்குது. அதுதான் நமக்கு வந்து இப்போ த்ரெட்ஸ். இந்த த்ரெட்ஸ் ஆப் நமக்கு இன்ஸ்டாகிராம் வந்து இப்போ ட்விட்டர் மாதிரி லான்ச் பண்ண ஒரு ஆப் தான் சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அந்த ஒரு ஆப் தான். பட் அந்த ஆப்பில் நமக்கு வந்து நிறைய வால்பேப்பர் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப் ஓப்பன் பண்ணிட்டு மேலே சர்ச் பார் வந்து இருக்கும், அங்கே வால்பேப்பர் அப்படி சர்ச் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வால்பேப்பர் அப்படி சர்ச் பண்ணிங்க அப்படின்னு நிறைய அக்கௌண்ட் வந்து வரும். அந்த அக்கௌண்ட்டில் வந்து இப்போ நிறைய வால்பேப்பர் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் இருக்கிற இமேஜ் நம்ம டவுன்லோட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். அந்த இமேஜுக்கு மேலே 3 டாட் வந்து இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இமேஜ் சேவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக அந்த இமேஜ் நம்ம கேலரிக்கே வந்துடுது. அதுக்கப்புறம் அந்த கேலரியில் போய் அந்த இமேஜ் நம்ம வந்து ஹோம் ஸ்க்ரீனுக்கோ லாக் ஸ்க்ரீனுக்கோ வால்பேப்பர் அப்ளை பண்ணிக்க முடியும். த்ரெட்ஸில் நமக்கு நிறைய வால்பேப்பர் கலெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் விஜிட். ஸோ இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான கலெக்ஷன் ஆஃப் கிளாக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து நல்ல ஒரு கிளாக் ஆட் பண்ணுறதுக்கு இந்த ஆப் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஆப் நிறைய கிளாக் வந்துருக்கும். உங்களுக்கு பிடிச்ச கிளாக் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நம்ம சூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த கிளாக்கோட டிசைன் நம்மளால் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட் ஸ்டைல் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஒரு அவுட்லைன் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலராக இருக்கணுமா, ஸ்கொயராக இருக்கணுமா, இந்த மாதிரி நம்மளால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். தென் கஸ்டமைஸ் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் நமக்கு என்ன கலர் வேணும் அப்படின்னு சொல்லி கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் நம்ம எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஆப் வந்து ஒரு பெய்டு ஆப்ன்ற ஒரு ஆட் வந்து வரும். ஒன்ஸ் நம்ம ஆட் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அந்த கிளாக்கை நம்ம வந்து ஹோம் ஸ்க்ரீன் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கிளாக் டிசைன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூகுளோட ஸ்டாக் ஆண்ட்ராய்டு இந்த மாதிரி லுக்கில் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கிளாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் ரேட் வால். ஸோ இந்த ஆப் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லைவ் வால்பேப்பர் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் நமக்கு இந்த மாதிரி தான் வந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம லைவ் வால்பேப்பர் லைனாக வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் ஒரு சிலதெல்லாம் நமக்கு வந்து ஃப்ரீ, இன்னும் ஒரு சிலதெல்லாம் பே பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த ஃப்ரீலேயே நமக்கு வந்து பார்த்தா சூப்பர் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் லைவ் வால்பேப்பர் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ இதோட லுக் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்ஸ் உங்களுக்கு அந்த லுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை உங்களால் வந்து பார்த்தா ஹோம் ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நமக்கு இந்த எஃபெக்ட் வந்து பாருங்கள் நம்ம ஹோம் ஸ்க்ரீனுக்கு பார்க்க நல்ல லுக் வந்து கொடுக்குது. ஸோ இதோட லுக் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டிசைன் நல்லா பார்க்க நல்லாவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி லைவ் வால்பேப்பர் அப்ளை பண்ணும்போது பேட்டரி நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக போகாது, கொஞ்சமாக தான் கன்சியூம் பண்ணும். அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி லைவ் வால்பேப்பர் அப்ளை பண்ணும்போது ஹோம் ஸ்க்ரீன் பார்க்க நல்லாவே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் செகண்ட். ஸோ நம்ம எல்லாத்துக்கும் ஒரு கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளம் வந்துருக்கும். ஸோ ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி வச்சுட்டு நம்ம ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு இருப்போம். டப்புன்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் டோன் வரும். அது என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்க போவோம். அது பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் போவோம், யூடியூப் போவோம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நோண்டிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தா 1 செகண்ட் அப்படின்ட்டு இந்த ஆப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆட் கிளிக் பண்ண உடனே நீங்கள் எந்தெந்த ஆப்பில் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாமே லைனாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். ஸோ நீங்கள் எந்தெந்த ஆப்பில் இப்போதைக்கு டெம்பரரி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆப்பில் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து டன் கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் டன் கொடுத்துட்டு அந்த ஆப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆப் நமக்கு உடனே வந்து ஓப்பன் ஆகாது. ஒரு 2-3 செகண்ட் நமக்கு வந்து லோட் ஆகும். ஒன்ஸ் லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் கேட்கும் இந்த ஆப் நீங்கள் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணியே ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி ஆகணும் அப்படின்னா அப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வேண்டாம் நினச்சிங்க அப்படின்னா அந்த டைமில் க்ளோஸ் பண்ணி வெளியே வந்துடலாம். ஸோ இது மூலம் மொபைல் அடிஷன் வந்து பார்த்தா கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப் செக் பண்ணி பாருங்கள்.
ஓகே, நெக்ஸ்ட் ஒன் நம்ம ஃபோனில் இருக்கிற கேட்ச் ஃபைலை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஒன் டேப் கிளீனர் இந்த ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த ஆப் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா கேட்ச் கிளீனர், எஸ்டி கிளீனர், டிஃபால்ட் கிளீனர், ஆப் குரூப்ஸ் அந்த மாதிரி நிறைய வந்து காட்டும். ஸோ அதில் வந்து கேட்ச் கிளீனர் அப்படின்னு செலக்ட் பண்ணுங்கள். இப்போ அந்த கேட்ச் கிளீனர் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன ஆப்பில் உங்கள் ஃபோன் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கீங்க, அதில் எவ்வளோ கேட்ச் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா காட்டும். உங்களுக்கு எந்த ஆப்போட கேட்ச் வந்து க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கிளியர் கேட்சே அப்படின்னு வந்து இருக்கும். ஸோ அந்த கிளியர் கேட்சை செலக்ட் பண்ணும்போது கீழே உங்களுக்கு அந்த கேட்சே பட்டன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அது நமக்கு வந்து பார்த்தா க்ளீன் பண்ணி வந்து விட்டுரும். இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம் எந்த மாதிரி க்ளீன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேட்சை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ண அவசியம் கிடையாது. இந்த கேட்சை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம ஆப் இன்ஸ்டால் பண்ண அவசியம் கிடையாது. நம்ம ஃபோனில் செட்டிங்ஸ் போனோம் அப்படின்னா ஆப்ஸ் வரும். அங்கே உள்ள போய் நம்ம ஒவ்வொரு ஆப்பு கிளியர் கேட்ச்னு இருக்கும், அதை கொடுத்து நம்ம க்ளீன் பண்ணிக்க முடியும். பட் இந்த ஆப் நமக்கு வந்து பார்த்தா கேட்ச் கொடுத்தோம் அப்படின்னா அதுவே நம்ம ஆப் ஓப்பன் பண்ணி நம்ம கேட்ச் வந்து க்ளீன் பண்ணி கொடுக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஆப் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கஸ்டம் வால்யூம் பேனல். ஸோ நம்ம மொபைலில் வந்து டிஃபால்ட்டாக ஒரு வால்யூம் பேனல் வந்து வரும். அது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்பில் நமக்கு வந்து ஸ்கின் அப்படின்னு இருக்கும். ஸ்கின் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இங்கே நிறைய டிசைன் வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த ஆப் நமக்கு ஒரு பெய்டான ஆப் தான். பட் ஒரு சில ஃப்ரீயான வால்யூம் பேனல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே நமக்கு ஒரு 4-5 ஸ்டைல் வந்து பார்த்தா ஃப்ரீயாக இருக்குது. ஸோ லுக்கெல்லாம் வந்து பாருங்கள் இந்த மாதிரி வந்து இருக்கும். தென் இந்த ஆப்லேயே நமக்கு இன்னொரு ஃபீச்சர் வந்து பார்க்க முடியும். அதுதான் வந்து பார்த்தா பிளாக்டு ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிளாக்டு ஆப்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்னென்ன ஆப்பில் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் ஆப்பிள் மியூசிக் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஆப்பிள் மியூசிக்கில் வால்யூம் பட்டன் கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்னோட டிவைஸோட என்ன வால்யூம் பேனலோ அது மட்டும் வரும். அதாவது வந்து இந்த வால்யூம் பேனல் எந்தெந்த ஆப்பில் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் வந்து பார்த்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் நாச் டச். ஸோ நம்ம டிவைஸில் அந்த நாச் வந்து இருக்கும். சிங்கிள் டைம் ப்ரெஸ் பண்ணால் என்ன வரணும், டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணால் என்ன வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு இந்த நாச் டச் அப்படின்ற இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சக்கப்புறம் ஒரு பர்மிஷன் வந்து கொடுத்துருங்க. ஸோ இப்போ நான் எனக்கு வேணுன்ற மாதிரி வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து சிங்கிள் டைம் ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற மாதிரி வந்து வச்சிருக்கேன். தென் டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணும்போது வந்து பார்த்தா கேமரா ஆப் ஓப்பன் ஆகிற மாதிரி வச்சிருக்கேன். ட்ரிபிள் டேப் பண்ண அப்படின்னு செட்டிங்ஸ் ஆப் வந்து ஓப்பன் ஆகணும். இதே அந்த நாச் வந்து லெஃப்ட்டில் ஸ்வைப் பண்ண அப்படின்னு டார்ச் வந்து ஆன் ஆகணும் அப்படின்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இந்த ஆப் வச்சு நம்ம நாச் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கோட்ஸ். இது ரொம்ப சிம்பிளான ஆப் தான். இந்த ஆப் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நிறைய கோட்ஸ் இருக்கிறத வந்து பார்க்க முடியும். நீங்கள் ஸ்வைப் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு கோட்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தா புதுசாக வந்து காட்டும். ஸோ இதை உங்களால் வந்து பார்த்தா கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கோட்ஸ் எல்லாமே உங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம இன்ஸ்டாகிராமில் ஏதாவது ஒரு போஸ்ட் போடுறோம், போஸ்ட் போடும்போது கீழே கேப்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். இங்கே மேலே வந்து பார்த்தா லைஃப், சக்ஸஸ், லவ், ஆக்ஷன், ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குன்னு வந்து காட்டும். எந்த கேட்டகரி வேணுமோ செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் அப்படியே ரைட்டில் ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா நிறைய கோட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அந்த 3 டாட் பட்டன் செலக்ட் பண்ணும்போது ஃபஸ்ட் வந்து மூவ்மெண்ட் வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த கோட் வந்து எந்த மாதிரி ரொட்டேஷன் இருக்கணும் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் வந்து இருக்கு. தென் அது பக்கத்தில் வந்து ஃபாண்ட் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். தென் அதோட பேக்ரவுண்ட் கலர் மாற்றுறதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் நமக்கு ஒரு இமேஜ் ஆப்ஷன் வந்து இருக்கு. இந்த கோட்ஸுக்கு பேக்ரவுண்ட் நமக்கு என்ன இமேஜ் வரணும் அப்படி செட் பண்ணிக்க முடியும். தென் ஃபைனலாக வந்து பார்த்தா ஃபேவரட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கோட்ஸ் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இந்த ஆப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. லாஸ்ட் ஒன் வாட்ஸ்அப் கிளீனர். ஸோ நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ், வீடியோ, டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி வச்சிருப்போம். அதில் நமக்கு எதெல்லாம் வேணும்னு வச்சுட்டு வேணாதெல்லாம் ஈஸியாக டெலிட் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வாட்ஸ்அப்போட லொக்கேஷனுக்கு ஒரு பர்மிஷன் வந்து கேட்கும். அதை வந்து கொடுத்துருங்க. நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு மொத்தமாக எவ்வளோ ஜிபி யூஸ் ஆயிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தா காட்டும். தென் அது கீழே இமேஜ், வீடியோ, டாக்குமெண்ட், ஆடியோ, ஸ்டேட்டஸ் எல்லாமே நமக்கு வந்து பார்த்தா காட்டும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இமேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இமேஜ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ரிசீவ்டு, சென்டு, ப்ரைவேட் வந்து காட்டுது. அது எல்லாமே நமக்கு இமேஜ் வந்து பார்த்தா இருக்கும். உங்களுக்கு அந்த இமேஜஸ் எல்லாம் வேணாம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஜஸ்ட் டிக் கொடுத்துட்டு க்ளீன் அப்னு இருக்கும் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இமேஜ்ல டெலிட் ஆயிரும். இதே மாதிரி வீடியோ, டாக்குமெண்ட்லாம் ஓப்பன் பண்ணி அதில் எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வச்சுட்டு வேணா டெலிட் பண்ணிடுங்க. இப்படி பண்ணுறது மூலமாக ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நமக்கு வந்து பார்த்தா கிடைக்கும். ஓகே, ஸோ கைஸ், ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான கலெக்ஷன் ஆஃப் ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் எல்லாமே பார்த்துருந்தோம். இந்த ஆப்போட எல்லா லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. தென் உங்களுக்கு எந்த ஆப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஓகே, ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினைச்சிங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.